Welcome to JN Student Side of Friend. In the video, we will talk about the 12th Standard Accountancy, Chapter 3, Sum Number 3. Arun and Selvan are partners who maintain their capital account under fixed capital method. In the method, fixed capital method. From the following particulars, prepare capital account of partners. Capital on 1st January 2018 for Arun 2,20,000, for Selvam 1,50,000. Current account on 1st January 2018 Arun 4,250 data கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து கரண்ட் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல பேலன்ஸ் brought down எழுதணும். அண்ட் 10,000 கிரெடிட் சொல்லிருக்காங்க. அப்ப இந்த அமௌண்ட் நம்ம கிரெடிட் சைடுல யாருக்கு செல்வம்க்கு கிரெடிட் சைடுல பேலன்ஸ் brought down எழுதணும். அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த இயர் எந்த அக்கவுண்ட்ல வரும்? நமக்கு கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரும். Withdraw for personal use, interest on drawings ரெண்டுமே நம்ம current accountல எடுத்துட்டு போவோம். Share of profit is also current account. Interest on capital current account. Commission current account. Salary current account. So fixed capital method னு சொன்னாலே நம்ம எத்தனை அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம்? ரெண்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம். One for capital account and another one is current account. So first partners capital account. Date particulars Arun Selvam. அதே மாதிரி இங்க date particulars Arun Selvam rupees. First opening capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,20,000, 1,50,000. அப்போ 1st April 2018 January 1 by balance brought down 2,20,000, 1,50,000. Capital accountல வேற என்ன வரலாம்? Additional capital மட்டும் தான் வரலாம். So additional capital எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க? For Arun nil, Selvam வந்து 70,000. So by bank account Arunக்கு nil, Selvamக்கு 70,000. So அவ்வளவுதான் பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்க அருணுக்கு 2,20,000 அப்படியே நம்ம அதை பேலன்ஸ் கேரி டவுன் எடுத்துட்டு போறோம். செல்வம்க்கும் 2,20,000 ஏன்னா 1,50,000 plus 70,000 ஆட் பண்ணா 2,20,000 அதை அப்படியே பேலன்ஸ் கேரி டவுன் எடுத்துட்டு போறோம். டோட்டல் போடுறோம். அண்ட் தென் அப்படியே நம்ம அதை நெக்ஸ்ட் இயருக்கான பேலன்ஸ் brought down 2019 January 1 பை பேலன்ஸ் brought down சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்தது கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ரெண்டு பேரோட பேலன்ஸும் பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸ் அருணுக்கு டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப டெபிட் சைட்ல 2 பேலன்ஸ் brought down. அருணோட காலம்ல நம்ம எவ்வளவு அமௌண்ட் எழுதுறோம்? 4,250. அடுத்தது செல்லம்க்கு வந்து கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்ப கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் brought down. செல்லமோட காலம்ல 10,000. அண்ட் தென் நெக்ஸ்ட் withdraw for personal use is a drawing இல்லையா? அப்ப drawing நம்ம எந்த சைடு எழுத போறோம்? டெபிட் சைட்ல எழுதணும். ஸோ டெபிட் சைட்ல டிராயிங் எவ்வளவு? 10,000, 20,000. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 750, 600. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018 கொடுத்துருக்காங்க. நம்ம ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு எழுதக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எழுதணும். இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம எதுல இருந்து எடுத்துட்டு வரோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் தான் எடுத்துட்டு வரோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 22,000, 15,000. Interest on capital credit side ல 1,100, 750. Commission அருணுக்கு தான் இருக்கு 6,900 and செல்வம்க்கு இல்ல. So salary அருணுக்கு இல்ல, செல்வமோட காலம்ல 6,850. And then balance பண்றோம். பேலன்ஸ் பண்ணும்போது இங்க நமக்கு கரண்ட் அக்கௌண்டோட கிரெடிட் சைடு அமௌண்ட் ஆட் பண்ணும்போது 30,000 வருது அருணுக்கு. அருணோட டெபிட் சைடு அமௌண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருது? 15,000 வருது. 30,000ல 15,000 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் கேரி டவுன் 15,000. ஸோ அதே மாதிரி இங்க ஆட் பண்ணா 32,600 வருது. இந்த 32,600ல இருந்து இங்க நமக்கு டெபிட் சைட்ல 20,600 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற பேலன்ஸ் 12,000. ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டு டோட்டல் போட்டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கான பேலன்ஸ் brought down எடுத்துட்டு வரும். ஸோ இதை ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். மறந்து போகுது அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்லயும் சரி எப்பவுமே நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸையும் நம்ம வந்து டெபிட் சைட்ல எழுதுவோம். ஆனால் டிராயிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து எடுத்துடுறோம். அதனால டிராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் எந்த சைட்ல வரணும்? நமக்கு டெபிட் சைட்ல வரணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ராஃபிட் ஆகட்டும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் சேலரி, கமிஷன் இதெல்லாம் வந்து பார்ட்னருக்கு சேர வேண்டிய அமௌண்ட். அதனால அது எல்லாமே நமக்கு எந்த சைட்ல போடுவோம்? நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.